நைட்டு. ஆனால் எப்போ வந்திருக்கணும்னா ஒரு 7-8 மணிக்கெல்லாம் வந்திருந்தா எல்லா கடையும் வந்து பார்த்துருக்கலாம். எடுத்துட்டு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல. இங்கே எங்கே பெயிண்ட் எங்கே வரணும் தெரியாது தானே. எங்கே போனால் எங்கிட்ட வரணும் தெரியாது. எங்கெல்லாம் கரங்கிட்டு போகும்போது வீடியோ வேலை அடிக்க வராதில்ல ப்ளீஸில். இது என்ன சட்டர் தானே. ஐஸ்கிரீம் வாங்குவோம் போல. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் ஃபினிஷ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். இப்போ வந்து டைம் கரெக்டாக 10:30 மணி. இந்த 10:30 மணிக்கு நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா லூலு மாலுக்கு போய்ட்டுருக்கோம். லூலு மாலுன்னு சொல்லும்போது எங்கே இருக்குது? திருவனந்தபுரத்தில் இருக்குது லூலு மால். அந்த லூலு மாலுக்கு நாங்கள் 3 பேர் போகிறோம். பஸ்ஸில் தான் போகிறோம். திருவனந்தபுரம் போயிட்டு அதுக்கு அடுத்து பஸ்ஸில் தான் போக போகிறோம் லூலு மாலுக்கு. இப்போ வந்து நாங்கள் மார்த்தாண்டத்தில் இருந்து பஸ் ஏறி நெய்யாற்றங்கரை தாண்டி போய்ட்டுருக்கோம். எனக்கு முதல் வந்து அந்த லூலு மால் விளாக் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை கிடையாது. அதுக்கு அடுத்தது ஒரு ஆசை வந்தது. அதனால் இப்போ நாங்கள் எல்லாம் போய்ட்டுருக்கோம். திருவனந்தபுரத்தில் லூலு மால் இருக்குது, கொச்சியிலே லூலு மால் இருக்குது. நாங்கள் போகிறது திருவனந்தபுரம் லூலு மாலுக்கு. ஸோ ட்ராவல் பண்ணுங்கள். அதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேட்டிவான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வரும். தம்பானூர் வந்தாச்சு. இப்போ நாங்கள் ஈஸ்ட் ஃபோர்ட்டுக்கு போய்ட்டுருக்கோம். ஏன்னா அங்கே தான் பஸ் உண்டு. லூலு மாலுக்கு போக்கு ஒரேடியே பஸ் வரும். அதனால நாங்கள் ஈஸ்ட் ஃபோர்ட்டுக்கு தம்பானூர்லேருந்து ஈஸ்ட் ஃபோர்ட்டு போய்ட்டுருக்கோம். நம்ம கூட 2 பேர் வரணும். மணி கரெக்டாக 11 மணி ஆச்சு. நாங்கள் வந்து ஈஸ்ட் ஃபோர்ட்டுக்கு பஸ் ஏறி லூலு மாலுக்கு போகலான்னு வந்தோம். ஆனால் இங்கே ஒரு பஸ்ஸு கூட கிடையாது. ஆட்டோக்கு 500 ரூபா கேட்பாங்க. அதனால இப்போ எப்படின்னா திரும்ப தம்பானூருக்கு போய் என்னதுண்ணே நான் ரெடுதான் போக்கு லிஃப்ட் காட்டுவோமா? 3 பேரை கொண்டு போகிறாங்க. இங்கே ஹெல்மெட்டை சொன்ன கண்டிப்பாக பைக்கில் எல்லார்டையும் ஹெல்மெட் இருக்கு. இன்சை இப்போ நாங்கள் திரும்ப மறுபடியும் வந்த இடத்துல தம்பானூருக்கு போய் தம்பானூர்லேருந்து களக்கூட்டம் போய் களக்கூட்டத்துலேருந்து அடுத்து கொஞ்சம் தூரம் தான் உண்டான். அதனால் இப்போ நாங்கள் மறுபடியும் தம்பானூர் போகிறோம். இப்போ நாங்கள் லூலு மாலுக்கு வந்தாச்சு. ஆட்டோவில் தான் வந்தோம். இப்போ உள்ளே போயிடுவோம். எப்படி இருக்குன்னு தெரியல. ஏர்போர்ட்டா சுபனே? ஏர்போர்ட்டா? நாங்கள் லூலு மாலுக்கு ரொம்ப லேட்டு. மணி இப்போ எத்தனைன்னா 11:30 மணி நைட்டு. ஆனால் எப்போ வந்திருக்கணும்னா ஒரு 7-8 மணிக்கெல்லாம் வந்திருந்தால் எல்லா கடையும் வந்து பார்த்துருக்கலாம். பார்த்திங்கன்னா பின்னாடி எல்லா கடையும் பூட்டியாச்சு. எல்லா கடையும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செருப்பு கடை, நிறைய துணி கடையெல்லாம் இருக்குது. எல்லாமே பூட்டி இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோப்பு ஷாம்பு கடையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பூட்டி இருக்குது. மேலே தான் 2-3 கடை திறந்துன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மேலே போகலாம். இங்கே இது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒன்றும் இல்லை தானே, சும்மா திறந்து விட்டியதாங்க. ஷாப்பிங் மால். ஓ சரி. இங்கே ஒரு கடை இருக்குது, துணி கடை. இது பகனாபுத்தலை இந்த ஜுவல்ஸ் நகை. எங்கே போய் எப்படி வரணும்னு தெரியுமா? அப்படி போனா என்ன கரங்க தானே நீ வந்த? அது வெளியில் போகிற வழியில் கார் பார்க் வெளியில் இப்படி அப்படி அண்டர் கொண்டு நம்ம போகுது. பேஸ்மெண்ட் கார் பார்க்கிங். ஒருத்தனை விளாக் வேண்டி நீங்கள் வந்து வண்டி எடுப்புமா? நான் உள்ள இருக்கேன், தள்ளிட்டு போங்க. நடக்கும் பேரியா
சுபின் இது கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் இல்லை வாடா. சரி போய் கீழே போ. எடுத்துட்டு இருப்பான நினைச்சேன், எடுக்கல வீடியோ என்ன இல்லை யாரோட அது வந்தா என்ன செய்வ? பிடிக்காது சொல்லு எனக்கு தெரியும், பிடிக்காது தெரிஞ்சு நீ போடுவியா? கார் பார்க்கிங் மாத்தது இல்லையே. ஓ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் ஏசியில் இருந்தோம். ஆனால் அந்த மாதிரி நீ படத்துல இல்லை பார்த்துருக்கேன் இந்த கார் பார்க்கிங் இல்லை. சூப்பராக இருக்குல்ல. இதில் நான் இந்த ஃபைட் சீன் நடக்கும் படங்கள்ல எல்லாம் கார் பார்க்கிங் இடத்துல. சூடாக இருக்கு. ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் படியா ஆட்டோமேட்டிக் எலிவேட்டரில் போயிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னா கீழே போனால் கார் பார்க்கிங், இனி மேலே போய் கொஞ்சம் எல்லா கடையும் பூட்டியிருக்கு. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா சும்மா மேலே போய் எல்லா இடத்தையும் ஒன்று ரவுண்ட் பண்ணிட்டு வரோம். இப்போ இங்கே கறங்கிட்டு போகும்போது இப்போ இங்கே பார்த்துட்டு இங்கே மேலே இருக்கும். இது வேறு இடம், வேறு இடம் இதில் பார்க்கல. நல்லா இருக்குல்ல சுபனே. ஒரு நாள் பவல வரணும் ப்ரோ. கம்பெனி நடக்குதுல்ல லிவிஸு, ஜாக் அண்ட் ஜான்ஸு, இதில் ஒரு சட்டை எடுக்கணும் இங்கே 1500 2000 ஓ யூஎஸ் போலோ ஹேசன் கேஷ்யூ வாடகை இருக்கு. ஆனால் இவன் அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து இது இருக்குது, சேல்ஸ் இருக்குது. வாரம் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக வருவான். ஆனால் நம்ம அடிக்க இந்த 300-400 சட்டைக்கு ஒரு வருஷம் போகுமா? இங்கே அடிக்க சட்டை 2-3 வருஷம் அப்படி இருக்கு. இதெல்லாமே அந்த மற்ற தான் 3 சட்டை தான். இங்கே பார்த்தேன் பட் பாடி ஷாப்பு, ப்ளம்மு, டாமி ஹில்ஃபிகர். கார் ஷோரூம் உண்டா உள்ளாடி? நம்ம இப்போ வந்த இடம் திரும்ப வந்திருக்கோம். எங்கோட்ட இங்கே இப்படி இதிலோட்டு வந்தால் திரும்ப அதை எடுத்து வந்திருக்கேன். நம்ம அப்படி போய் அங்கோட்டு மேலே ஏறுவோம். இப்படி மேலே ஏறலாம். இன்னொன்று அப்படி மேலே ஏறுவோம். அந்த ஒரு கடை திறந்துருக்கு. ஜென்ஸுக்குள்ள ஒரு கடை திறந்துருக்கு. ஒரு கடைக்குள்ளே போக முடியாது முகேஷ். போனால் ரேட்டு அச்சு பிடிச்சி சும்மா பார்த்து எடுக்கணும். சும்மா வந்தால் டிஸ்கவுண்ட் உண்டு. அப்படியா? யூனிஃபார்மோட வந்தாரா? இல்லை மச்சாந்து காமிது வரும் தெரியுமா? ஆமாம் டூர் போகிற மாதிரி. அதே மாதிரி வந்தால் டிஸ்கவுண்ட் டாய்ஸில் இருக்குது. ஆட்டோமேட்டிக் படி உண்டா? ஆள் போன உடனே போகுது அடுதானே. மற்றது இல்லாமல் இருந்திருந்தா வந்தது லான்ஸ். எது தர மேக்ஸ் கடை இருக்கு. ஆலன் சோலி இங்கே எல்லாமே இந்த பிராண்டட் கடை. இப்போ நாங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நிற்கும். ஆனால் எல்லா கடையுமே பூட்டி இருக்கிறது நல்லது. ஏன்னா இங்கிட்ட நம்ம ஒரு திங்ஸ் கூட வாங்க முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து ரேட்டு கூடுதல். பாருங்கள், ஆலன் சோலி, பேசிக், பீட்டர் இங்கிலாந்து, அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய எல்லாமே வந்து பிராண்டடு ஷோரூம். கடை திறந்துட்டு தான் நல்லா இருக்குங்க. ஏன்னா கடையெல்லாம் பூட்டியிருக்கு. இப்போ நம்ம சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு அடுத்து மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். இங்கே எங்கே பெயிண்ட் எங்கே வரணும்னு தெரியாது தானே. எங்கே போனால் எங்கிட்ட வரணும்னு தெரியாது. நம்ம எங்கோட்டு போனாலும் எங்கோட்டு போயிட்டு காரியம் இல்லை. ஏன்னா நம்ம இங்கே போகிற நாட்டில் அப்படி விட்டு போகலாம். வீடியோ வர அடிக்க வராதில்ல ப்ளீஸில். இப்படி போய் அப்படி சுபின் இப்படி போய் அப்படி போவோம். நீ என்ன சொல்லுதியோ மாடி போன மாதிரி இல்லை. போல மேலே தானே கொலம்பியா, அடியாஸ் இல்லை அடிடாஸ், ட்வின் பேர்ட்ஸ் லெகின்ஸ், ராம்ராஜ் இருக்கணும் பாருங்க. யாஸ் பாத்தியா? இது என்னது? இது என்ன சட்டர் தானே? ஷட்டர் இல்லை, இது கடை. இதுக்கு இல்லை இல்லை ஒயிருமா இது மேலே சட்டரா? இது ஷட்டர் தான். இங்கே வந்தோமா? நம்ம இப்படிதான் வர போனோம் சுமனே. நம்ம இப்படிதான் இனி இப்படி இல்லை போனோம் அங்கோட்டு.
நம்ம கேமரா பார்த்து ட்ரிப்பு கோயில் வரணும்னு இறங்கிட்டு தெரியாது 3 பேர். வா அந்த கேமரால தெரிஞ்சா ஒன்றும் இல்லையா, இந்த கேமரா தெரிஞ்சா அவனுக்கு ஒரு மாதிரியா ஜாக்கி மொபைல் ஃபோன் என்னவா சார்ஜர் அதான் டே லேப்டாப் சும்மா ஜாக்கி ஏதாவது வேணுமா? லேப்டாப் கம்பெனி லேப்டாப் பாருங்க எங்க போகிறோம் இந்த அங்கே சரி ஓகே போ. ஒரு ஐஸ்கிரீம் ஆகுது நான் வந்ததுக்கு. அங்கே அந்த வீடியோ எடுக்கணும் முடிஞ்சா ஆ நம்ம எப்படி எப்படி அழகாக நிற்கணும் பெத்தா அதான் ஒருக்கா அப்படி பண்ணுவோம். அதில் முடிவு வளர்ந்த ப்ரோ பண்ணலாம். என்ன வளர்ந்து நீ வளர்ந்து நீங்கள் வராதுல்ல நம்ம யார் சொன்னார் அதுன்னு ஒரு அடிக்க வர முடியாது. இனி கல்யாணத்துக்கு போகிறதா முடியாது வரான் எதேச்சியா மீட் பண்ணலாம் என்ன சுபனே சுபனே. ஓ ஓ மற்ற கேம் அந்த மேலே போகிறது சின்ன குழந்தைய மட்டுமா பெரியவங்க விளாட்லாமா? பே 600 கெட் 600 வேல்யூ 600க்கு வேல்யூ ஆமாம் தான். ஒரு ஐஸ்கிரீம் குடிக்கும் மேலே இல்லை அந்த அங்கே இருக்கு அதில் குடிச்சல ஒன்றும் குழப்பம் இல்லை. ரேட்டு தெரியுங்களா? ஒன்றும் இல்லை ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் அது குடிப்போம். இல்லை ஒரு சின்ன ஒரு கப்பை சாப்பிட்டு குடிப்போம். சும்மா வந்துட்டு சும்மா போ இங்கே வந்து ஒரு குழப்பம் எவனும் கேட்க மாட்டேன். வெளியே போய் ஒரு ஃப்ரைட் ரைஸ் அது தின்னலாம். ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தானே இல்லை இல்லை ஒரு ஐஸ்கிரீம் ஒரு சின்ன கப் ஐஸ்கிரீம் எதனால வேண்டாம் இல்லையா? நைட்டில் தணுப்பில் காய்ச்சல் வரும். ஞாபகம் ஒரு கம்பெனிக்கு அது வருங்கிற ஆகல. இப்போ நம்ம 3வது ஃப்ளோரில் இருக்கேன். ஏற்று 3வது ஃப்ளோரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து துணிக்கடை, செகண்ட் ஃப்ளோர்லேயும் நிறைய துணிக்கடை, ஹோட்டல்ஸ் அப்படி இருக்குது. இங்கே 3வது ஃப்ளோரில் வந்து நிறைய மொபைல் கடை, ஐஸ்கிரீம் கடை, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளையாடக்கூடிய இடம் இருக்குது. ஐஸ்கிரீம் வாங்குவோம் ப்ரோ. ஆ இருங்க நான் வாங்கிட்டாரேன். இந்த 3rd ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ், வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் வந்து சைனீஸ் ஃபுட்ஸ், நூடுல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக 3rd ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நிறைய சேரு, சின்ன டேபிள்ஸ் எல்லாம் போட்டு இந்த சாப்பிட்றதுக்கு ஏற்ற இடம். ரொம்பவே ஃபுல்லாகவே ஹோட்டல் தான். ஐஸ்கிரீம் செஃப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுது. ஒன்றுமே இல்லை, எல்லாம் கழியாச்சு. ஐஸ்கிரீம் உண்டா? க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளோரில் கண்ணு கட்டுற தூரம் வரைக்குமே ஹோட்டல் தான். ஃபுல்லாகவே ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு வந்தேன். ஆனால் ஒரு ஐஸ்கிரீமோ எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா கடையும் பூட்டியாச்சு. 11 மணியோட க்ளோஸ் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து 12 மணியோட க்ளோஸ் ஆகுது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் ஃபினிஷ். இந்த இருக்கு இதாங்க என்ன ஆகும் அப்படி இருந்தால் சிக்கம் உண்டோட நம்ம வந்து டைம் ரேட்டு நம்ம இல்லை இந்த குழந்தைக்கு கடைக்கு போகிறோம்ல. இப்போ நாங்கள் லூலு மாலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வாங்கலை, எல்லா கடையும் பூட்டியிருக்கு. மணி இப்போ கரெக்டாக 12 மணி ஆச்சு. 11 மணி போல் வந்தோம், மணி 12 மணி ஆச்சு. சும்மா சுற்றி மட்டும்தான் பார்த்தோம், ஒன்றுமே வாங்கலை. ஆனால் லூலு மாலுக்கு வரதா இருந்தால் நம்ம கரெக்டாக ஒரு நைட் ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்திருந்தோம்னா பார்க்க சூப்பராக இருந்திருக்கும். நம்ம லேட்டாக வந்ததால் ஒன்றுமே பார்க்க முடியாத போச்சு. இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா களக்கூட்டம் போக போகிறோம். களக்கூட்டம் போய் அதுலேருந்து திருவனந்தபுரத்துக்கு பஸ் ஏறி போக போகிறோம். இங்கே வந்து நீங்கள் லூலு மாலுக்கு வாரதா இருந்தால் கையில் நிறைய பைசா கொண்டு வாங்க. ஏன்னா பைசா இல்லாமல் நீங்கள் லூலு மால் வந்தீங்கன்னா எதுவுமே வாங்க. ஏன்னா எல்லாமே ரொம்ப ரேட்டு. கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிராண்டட் ஷோரூம்,
எல்லாமே ரொம்ப ரேட் அதிகமான கடை. நார்மல் நம்ம ஊரை மாதிரி ஒரு சட்டை 200-300 இல்லை, ஒரு சட்டை 1500-2000 ரூபாய்க்கிட்ட வரும். ஒரு ஐஸ்கிரீம் வந்து நம்ம ஊரில் 10 ரூபானா இங்கே ஒரு ஐஸ்கிரீம் 150 ரூபா. அதனால இங்கே வரதா இருந்தால் எல்லாமே ரொம்ப ரேட் அதிகம். நான் கண்டிப்பாக ஒரு நாள் பவலை வரும்போது உங்க கூட இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ சும்மா ஜஸ்ட் திடீர்னு தோணிச்சு வந்தேன், சும்மா ஒரு வீடியோ எடுத்தேன், அவ்வளோதான். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு சும்மா நைட்டு 11 மணிக்கு லூலு மால் எப்படி இருக்கும் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.